நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் செஞ்ச தப்புக்காக என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. அப்பதான் நாம 2 பேரும் இனிமே ஒன்னா சந்தோஷமா இருக்க முடியும். இதுவரைக்கும் நடந்த எல்லாத்துக்காகவும் நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நடந்த எல்லாத்துலயுமே குறை இருக்கு. பெத்த பொண்ணு கஷ்டப்படும் போது அத தாய் தகப்பனால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் வேண்டாங்க. என்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்க என்ன இன்னும் கஷ்டப்படுத்திடாதீங்க. குழந்தைங்க சின்ன தப்பு செஞ்சாங்க, ஆனா அவங்களே அதை திருத்திக்கிட்டாங்க. அது போதும். பாட்டி, இது வரைக்கும் நீங்க எப்பவுமே எங்களை ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் உங்களுக்கு எதுவுமே கொடுத்ததில்ல. அர்ச்சனானா உங்களுக்கு உயிரின் எனக்கும் தெரியும். அவளையும் கஷ்டப்படுத்தி உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன்ல. அது எல்லாத்துக்காகவும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாருப்பா, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க வீட்டு பொண்ணு அர்ச்சனாவுக்கு நீ ரொம்ப நல்ல புருஷனா கிடைச்சிருக்க. அதனாலதான் இன்னைக்கு இத்தனை பேருக்கு நடுவுல அவகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க. அதுவே எனக்கு போதும்பா. உன்னுடைய நல்ல குணம், உன்னுடைய நல்ல மனசு எங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம்பா. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அந்த கடவுள் புண்ணியத்துல நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்பா. அதுதான் எங்க எல்லாருக்கும் வேணும். நான் மனசார ஆசீர்வாதம் பண்றேன். நீங்க என்னைக்கும் நல்லா இருப்பீங்க. சூர்யா, ஐம் வெரி சாரி. உங்க நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும். உங்க தங்கச்சி இப்படி கஷ்டப்படுறத பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பா என் மேல கோவம் வந்திருக்கும். உங்களால முடிஞ்சா என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாருங்க கார்த்திக், அப்படிலாம் எதுவும் கிடையாது. வந்தனானி, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க கார்த்திக். உண்மையா சொல்லணும்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷம் வந்துருச்சு. அதுவே எனக்கு போதும் கார்த்திக்.
பெரியப்பா, மாமா, நீங்க எத்தனையோ முறை என்ன இந்த மாதிரி செய்ய வேணாம்னு சொல்லியும் நான் எதையுமே கேட்காம என் இஷ்டப்படி நடந்துக்கிட்டேன். அது எல்லாத்துக்காகவும் என்ன மன்னிச்சிருங்க. இதனால நீங்க எவ்வளவு வருத்தப்படுவீங்கன்னு நான் ஒரு நாள் கூட யோசிக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும் பெரியப்பா, சின்னவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணா அத பெரியவங்க கண்டிப்பா மன்னிச்சிருவாங்களா? அதனால நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் இனிமே எந்த தப்பும் செய்ய மாட்டேன். எங்க பார் கார்த்திக், தப்பு செய்யறது வாழ்க்கையில ரொம்ப சகஜம். ஆனா செஞ்ச தப்ப திரும்பவும் செய்யாம இருக்கணும். இந்த மாதிரி தப்ப திரும்பவும் எண்ணிக்கை செய்யாம நம்ம பாத்துக்கணும். சரியா சொன்னீங்க. எங்க அப்பா எப்பவுமே உன்னை சொல்லுவாரு, செஞ்ச தப்ப திருத்திக்கிட்டு மன்னிப்பு கேட்டா போதுமா, அதோட நம்ம செஞ்ச எல்லா பாவமும் உடனே போயிருமா. சரியா சொன்னப்பா. நம்ம வீட்ல இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்னையோட தீர்ந்தது. எனக்கு இப்ப உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா பிரச்சனையும் நீ தீர்த்துருவேன்னு எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருந்தது. நம்ம கார்த்திக் எப்பவுமே புத்திசாலிதான். நானும் தப்பு பண்ணிருக்கேன். நான் அந்த வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது. அதுக்காக உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நான் என்ன செஞ்சாலும் சரி, உங்க எல்லாரோட அனுமதியோட உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தான் செய்வேன். எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிடுவேன். உங்ககிட்ட மறைச்சு நான் எதையும் செய்ய மாட்டேன். சரியா சொன்னம்மா. எப்பவுமே பெரியவங்க அனுமதி வேணும். அப்பதான் எது நடந்தாலும் நல்லதே நடக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போனது போகட்டும். இன்னைக்கு ஹோலி பண்டிகை, நம்ம எல்லாரும் திரும்ப ஒன்னா சேர்ந்திருக்கோம். இப்ப சந்தோஷமா எல்லாரும் ஹோலியை கொண்டாடலாம். ஹோலி கார்த்திக், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் இதான் முதல் ஹோலில. நீங்க இன்னும் அர்ச்சனாக்கு விஷ் பண்ணல. காலையில இருந்து அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போதனும் கலர் பொடி எடுத்துட்டு வா. நம்ம அர்ச்சனாவும் கார்த்திக்கும் ஹோலியை கொண்டாடினா தானே நாம எல்லாரும் சந்தோஷமா கொண்டாட முடியும். என்ன? நீ சரியாதாப்பா சொல்ற. என் மருமகளுக்கு நீ கலர் பூசினாதான் இந்த ஹோலி பண்டிகை சந்தோஷமா இருக்கும். முதல்ல அன்னைக்கு ஸ்வீட் ஊட்டுங்க.
அர்ச்சனா என்னம்மா இது? அர்ச்சனா மாப்பிள்ள பாங்கு சாப்பிட்டு இருக்காரு. ஆனா இவளுக்கு என்னாச்சு? அம்மா இவளும் தெரியாம அதை சாப்பிட்டாளா? இவள பார்த்தா எனக்கு என்னவோ அப்படிதாம்மா தோணுது. ஆனா இவ எப்ப அதை குடிச்சா தெரியலையே. ஆமா, இவங்க 2 பேருக்கு என்னாச்சு? அவங்க ஏதோ குடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்ப ஏறும் எப்ப இறங்குன்னு தெரியாது. சம்பந்தி, அது வந்து வெளியில இருந்த பாங்க எடுத்து மாப்பிள்ள குடிச்சிட்டாரு. அதான். பாங்கா? அப்படியா? அப்படியெல்லாம் இருக்க முடியாது விஸ்வநாதன். இவனுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. இல்ல நீங்க சொல்றது இல்ல, அவர்தான் வேணும்னு கேட்டாரு. என்ன? கார்த்திகா? ஆமாங்க, அவர் கேட்ட உடனே எங்களால மறுக்க முடியல. ஆனா அத நான் மட்டும் குடிக்கல தெரியுமா? இவளும் இல்ல, கண்டிப்பா நான் உண்மையை சொல்ல போறேன். அது நான் எப்பவுமே உண்மையதான் பேசுவேன். போய் உண்மை. பாத்தீங்களா பெரியப்பா, இவ ஒரு விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் மறைக்க பாக்குறா. இன்னைக்கு இவளும் என் கூட சேர்ந்து பாங்க குடிச்சிட்டா. இல்ல பெரியப்பா, நான் குடிக்கல. குடிச்ச? இல்ல. அப்படியா? நீ மறந்துட்டியா? நீதான் என்கிட்ட சொன்னல உனக்கும் நிறைய தைரியம் இருக்குன்னு. ஞாபகம் இருக்கு, முதல்ல என்ன சேலஞ்ச் பண்ணதே நீங்க தான். ஆனா நான் அப்ப உன்னை ஒரு கிளாஸ் மட்டும்தானே குடிக்க சொன்னேன். நீ என்னடான்னா நிறைய கிளாஸ் எடுத்து குடிச்சிட்ட. ஏன்னா நீங்க குடிச்சுக்கிட்டே இருந்தீங்க. உங்களை நிறுத்துறதுக்காக நானும் குடிச்சிட்டேன். அப்படின்னா நாம ஆளுக்கு 4 கிளாஸ் குடிச்சிருக்கோம். எல்லாம் உங்களால தான். அப்படின்னா நீங்க 2 பேரும் மயக்கத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா பெரியப்பா. கார்த்திக், இப்ப ஏன் 2 பேரும் பேசாம இருக்கீங்க? போய் அந்த பாங்க கொண்டாங்க, எல்லாருமே குடிக்கலாம். இந்த மாதிரி நடுவுல எதையும் நிறுத்தக்கூடாது. நான் சொல்றது சரிதானே? இன்னும் வாங்கிட்டு வரவா? ஆமா, கண்டிப்பா வாங்கிட்டு வாங்க. ஆமா விஸ்வநாதன், அண்ணன் சொல்றது சரிதான். இன்னைக்கு ஹோலி பண்டிகையில எல்லாரும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணி ஆகணும். இவங்கள மாதிரியே சந்தோஷமா இருக்கணும். முடிவு நல்லபடியா இருந்தா நமக்கு அதுவே போதும். நடந்ததெல்லாம் இதோட மறந்துடலாம். அர்ஜுனா, நீ கூட இதை சாப்பிட்ட? ஆனா கார்த்திக் உன்கிட்ட நல்ல வசமா மாட்டிக்கிட்டான். பசங்க இருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. என் அர்ச்சனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா.
இந்த வீட்ல இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கு. எங்க பிரார்த்தனையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. யார் மனசுலயும் எந்த குறையும் இல்ல. உங்க மேல எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எனக்கு இன்னும் அதிகமாயிருக்கு. நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, நீங்க என்னைக்கு எங்களுக்கு துணையா இருப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையை என்னைக்கு நம்ம இழக்கவே கூடாது. நீங்க சொல்றது உண்மைதான். இந்த விஷயம் நம்ம அர்ச்சனாவுக்கும் இப்ப புரிஞ்சிருக்கும். கடவுள் நமக்கு கொடுத்த உறவுகளை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். குடும்பத்தை எப்பவும் ஒன்னா வச்சுக்கணும். ஏதாவது சின்ன தப்பு நடந்தாலும் அதை பெருசாக்கிடவே கூடாது. கண்டிப்பா நம்ம அர்ச்சனாவுக்கு இன்னைக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு கோடான கோடி நன்றி கடவுளே. பெரியப்பா இந்தாங்க. இப்பெல்லாம் இந்த விஷயத்துல நான் யாரையுமே நம்புறதில்ல. இதுல எதையும் கலக்கலல்ல. நீங்க தானே வேணும்னு கேட்டீங்க, அதான் கொண்டு வந்திருக்க. வாங்கிக்கங்க. கார்த்திக் வேற சொன்னார்ல ஹோலி அன்னைக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணணும்னு. வாங்கிக்கங்க. இல்ல இல்ல இல்ல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா. நான் உங்க எல்லாருக்காகவும் தான் இதை வாங்கிட்டு வர சொன்னேன். நீங்க பயப்படவே வேண்டாம், இதுல எதுவும் இல்ல. நீங்க குடிங்க. முதல்ல அவங்க எல்லாருக்கும் கொண்டு போய் குடு இத. அப்பதான் எல்லாரும் நார்மல் ஆவாங்க. அது இல்லாம அவங்க குடிச்சு ரொம்ப நேரம் ஆகுது. சீக்கிரமா நார்மலுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இல்ல? அர்ச்சனாக்கா வாங்க போய் ஓலி விளையாடலாம். இல்ல ராகுல், இப்ப வேண்டாம். அர்ச்சனாக்கா வாங்கக்கா, நம்ம போய் ஓலி விளையாடலாம். சீக்கிரம் வாங்கக்கா. வாங்க. ஆமா ராகுல், நீ சொல்றது சரிதான். சீக்கிரமா நீ கூட்டிட்டு வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹோலி கொண்டாடலாம். என்னாச்சு? ஏன் எல்லாரும் உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க வெளியே போய் ஹோலி கொண்டாடலாம். வாங்க வாங்க. இன்னும் நாங்களும் ஹோலி கொண்டாடவே இல்லை. என்ன போலாமா? போலாம். வா அர்ச்சனா.